உலக பெருமஞ்ச திருவிழாவிலே முருகப்பெருமான் தைப்பூச நன்னாளிலே யாழ்ப்பாணத்தினுடைய இணுவியம்பதியிலே கந்தப்பெருமான் அருளாட்சி செய்கின்ற இந்த முருகன் ஆலயத்திலே இப்பொழுது பெருமஞ்ச திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெருந்தகையான மக்கள்கள் இந்த பகுதியிலே கூடியிருக்கின்றார்கள். உலகெங்கும் காணப்படுகின்ற மஞ்சங்களிலே மிகப்பெரிய மஞ்சமாக இந்த மஞ்சம் காணப்படுகின்றது. அதனாலே தான் இந்த மஞ்சத்துக்கு உலக பெருமஞ்சம் என்று பெயரிட்டிருக்கிறார். உலக பெருமஞ்சம் என்ற அந்த வார்த்தையை கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவரிடம் சற்று முன் நாங்கள் கேட்ட பொழுது அவர் குறிப்பிட்டார், தான் உலகம் முத்துமுள்ள ஆலயங்கள் எங்கும் சென்று வந்திருக்கின்றேன், இந்தியாவில் உள்ள பல பிரபல ஆலயங்கள் எல்லாம் சென்று வந்திருக்கின்றேன், ஆனால் இத்தகைய உயரமும் மிக சிற்ப வேலைப்பாடுகளும் கூடிய மஞ்சத்தை எங்கும் கண்டதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். திரு ராசநாயகம் சத்குருநாதன் அவர்களை கௌரவித்து இப்பொழுது இடுவில் கந்த சுவாமி கோயில் அடியவர்கள் சார்பில் இப்பொழுது அவரை கொண்டாட போற்றி கௌரவிப்பார். நூற்றாண்டு கண்ட இணையில்லா பெருமஞ்சத்தினை மீண்டும் மீண்டும் விட்டு வைத்து ராசநாயகம் பெற்றெடுத்த சத்குருநாதனின் கண்ணனை சண்முகனின் அருளாசியுடன் தெய்வீக பணியாளர் போற்றி காத்திருவோம். இடுவில் வந்த அடியார் கலை மலிந்த இளமையின் பதியிலே கலைஞர் கொண்ட ஆடல் பாடலோடு ஆறுமுக பெருமான் இதோ இந்த நகர் உலக பெருமஞ்சம் தென்திசை வீதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரோகரா அரோகரா என்ற ஓசைக்கு அற்புதமாக தென்திசை வீதியிலே அழகாக அந்த வாகை மாலைகள் எல்லாம் ஆட காற்று மதனத்துக்கு மத்தியிலே தங்க பீடம் போல அற்புதமாக காட்சியளிக்கின்றான் எங்கள் உலக பெருமஞ்ச நாயகன். நண்பர்களே, இந்திரலோக விழா போல் இணுமையம்பதியில் நடைபெறுகின்ற இந்த சுந்தர விழாவின் அழகை எப்படி வர்ணிப்பதற்கு தெரியவில்லை. வாழ்நாளிலே இத்தகைய ஒரு காட்சியை கண்டோம் என்று பூரிப்பு அடைந்து உள்ளமெல்லாம் நிறைய உலகை காக்க உதித்த முருகப்பெருமான் புறப்பட்டிருக்கிறார். அருவம் உருவமாகி அநாதியை பலவாயுமாய்
கந்தபுராணத்திலே சொல்லப்பட்ட திருவிளையாடல்கள், அங்கே சிவபிரானுடைய திருவிளையாடல்கள் என்று பல்வேறு சிற்பங்கள் எல்லாம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மஞ்சம் இன்றைக்கு 200, 300, 500 ஆண்டுகளுக்கு முற்பட அமைக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த பெரிய சன்னியாசியார் இருந்த இடத்திலே அவருடைய சமாதி காணப்படுகின்றது. அந்த சமாதியிலே அவரை வைத்து அங்கே ஒரு லிங்கத்தை பிரஸ்தாபித்து இப்பொழுது பூஜைகள் அந்த சமாதிக்கு நடைபெறுகின்றது. ஆகவே நேற்றைய தினம் அந்த சமாதியிலே உள்ள பெரிய சன்னியாசியாரிடம் ஆசி வேண்டுவதற்காக நூற்றுக்கணக்கான அடியவர்கள் பல்லப்பை வைரவ ஆலயத்திலிருந்து பாற்புறம் எடுத்தார்கள். அதே போல அந்த சன்னியாசியாருடைய பிற்பகுதியிலே பெருந்தொகையான அடியவர்கள் பொங்கல் வழிபாடுகளை செய்த அந்த செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் சற்று முன் அந்த பகுதிக்கு சென்று அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். எனவே உலக பெருமஞ்ச திருவிழாவிலே முருகப்பெருமான் அங்கே ஆறுமுகசாமி பெருமான் தேவியர் சகிதமாக இப்பொழுது மருக வந்து கொண்டிருக்கின்றார். அங்கே வடக்கு வீதியில் இருந்து இப்பொழுது வடக்கு வீதி பக்கமாக பெருமான் எழுந்தள்ளி இருக்கின்ற அற்புதமான காட்சி இப்பொழுது ஆலயத்திலே நடைபெறுகின்றது. அடியவர்கள் எங்கு பார்த்தாலும் முண்டி அடித்த வண்ணம் மரத்தை பிடித்து இழுக்கின்றார்கள். தேனுடைய அமைப்பாக அடிப்பாகம் காணப்பட்டாலும் மேற்பகுதி ராஜகோபுர அமைப்பிலே தான் காணப்படுகின்றது. எனவே இந்த மஞ்சத்திலே உலகெங்கும் இந்த மஞ்சத்தை இதே போல மஞ்சத்தை காண முடியாது என்று பல அறிஞர்கள் கருத்துக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த மஞ்சத்தில் இப்பொழுது இந்த ஆண்டு அது புனரமைக்கப்பட்டு அங்கே சில சிற்பங்கள் மீளவும் பொருத்தப்பட்டு அங்கே வர்ண வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து மிக அழகாக இப்பொழுது காட்சி அளிக்கின்றது. அந்த மஞ்சத்திலே முருகப்பெருமான் தேவியர் சகிதமாக வரும்பொழுது தஞ்சமென வரும் அடியவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் நல்ல அருளை வாரி வழங்கிய வண்ணம் இருக்கின்றார். எனவே இங்கு வருக தந்தவர்கள், வர முடியாதவர்கள் எல்லோரும் இந்த முருகப்பெருமான் திருவருள் பாலிக்க வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.